வணக்கம். என்னுடைய பெயர் வேலூர் ராமலிங்கம் கார்த்திக். கடந்த 20 ஆண்டுகால ஆராய்ச்சி ஒரு மாற்று எரிபொருளுக்கான ஒரு தீர்வு, ஆல்டர்னேட்டிவ் ஃபாசில் ஃபியூல். அதாவது ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் ஒரு மாற்று எரிபொருள், அது இயற்கையாக கிடைக்கணும், கார்பன் இல்லாததாக இருக்கணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே பயனுள்ளதாக இருக்கணும், மிக குறைந்த விலையில் அதை தயாரிக்க முடியும். எப்போ எங்கே ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைத்ததுன்னா நிச்சயமாக அது நாட்டுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதான விஷயமா இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக உலக ஆராய்ச்சியாளர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விதம் ஹைட்ரஜன் 99.999 அப்படிங்கிற ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டாங்க. ஹைட்ரஜனுங்கிற எரிபொருள், ஹைட்ரஜன் வந்து தண்ணீரில் கிடைக்குது, உங்களுக்கு தெரியும். அது போக வேதியியல் பொருட்களையும் கிடைக்குது, பூமிக்கடியிலும் கிடைக்குது, மீத்தேன் போன்ற, அமோனியம் சல்பேட் போன்ற கிடைக்குது. ஆனால் 100% ஒரு இயற்கையாக நேரடியாக நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம கிரீன் ஹைட்ரஜன் சொல்கிறோம். வேதியியல் பொருட்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரஜனை கிரே ஹைட்ரஜன் சொல்கிறோம். சரி, நான் என்னுடைய இந்த ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக நீரிலிருந்து ஃபியூல் எடுக்க முடியுமா, அதாவது இடைப்பட்ட பெம் ஃபியூல் செல் இல்லாமல், அதற்கு பேட்டரி இல்லாமல், இந்த இடையில இல்லாமல், அதை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆராய்ச்சி அதுதான். பியூர் ஹைட்ரஜன் எடுத்து பெம்ங்கிற ஃபியூல் செல்லுக்கு செலுத்தி மீண்டும் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அதை பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் அதை ஆக்டிவாக பயன்படுத்துவாங்க, ஒரு ஆக்க செயலுக்காக பயன்படுத்துவாங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும். அதுதான் உலகம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் ஆய்வாளர்களுக்கும் உலகம் இன்றைக்கு ஹைட்ரஜன் என்னுடைய நாடு வந்து முன்னிலையில் நிற்குது அப்படின்னு தலை நிமிர்ந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆய்வுக்கும் என்னுடைய ஆய்வுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆய்வு நீரிலிருந்து நெருப்பு, அதாவது நேரடியாக ஃபியூல், எந்த வித இடையில எதுவுமே இல்லை. ரெண்டாவது, உலகத்தில் ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதாக இன்றைக்கு ஆய்வு சொல்லுது. அதை குறைக்க 2030ஆம் ஆண்டு 230 ரூபாயாக குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே திட்டமிடுறாங்க. ஆனால் நான் என்னுடைய இந்த ஃபியூல், இது ஹைட்ரஜனோட ஒப்பிட விடவில்லை, இது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன், அதனால தான் இந்த கேஸுக்கு கூட ஹான்னு பெயர் வச்சிருக்கேன், HONC, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன். இந்த ஃபியூல் கிட்டத்தட்ட இயற்கையாக எமிஷன், அதாவது கார்பனே இல்லாத எரியக்கூடிய ஃபியூல்.